வணக்கம். எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்ல நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி ஏத்தர் எனர்ஜி. அவங்க ஐபிஓ வராங்க. நம்ம இந்த வீடியோல இந்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். இதோட பினான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கம்பெனி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாமா அப்படின்றது பார்க்கலாம். இந்தியால டூ வீலர் மார்க்கெட் பயங்கரமா க்ரோ ஆகுது. எஸ்பெஷலி எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட் நல்லாவே க்ரோ ஆகுது. அதுல லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக். அவங்க லாஸ்ட் பினான்சியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhsக்கு மேல குவான்டிட்டி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் இருக்காங்க. நம்ம ஒரு டிவிஎஸ் அவங்க 2 லட்சத்துக்கு மேல யூனிட் சோல் பண்ணிருக்காங்க. நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏத்தர். அவங்க 1 லட்சத்துக்கு மேல வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இந்தியாவில எலக்ட்ரிக் டூ வீலரை பொறுத்தவரையும் நிறைய அடாப்டபிலிட்டி இருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால இந்த மார்க்கெட் சூப்பரா ஃபியூச்சர் நல்லா இருக்கு இந்த செக்மெண்ட்க்கு. ஸோ இப்போ ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்துடலாம். இது 28ஆம் தேதி ஓப்பன் ஆகுது ஏப்ரல். அதாவது மண்டேல இருந்து ஓப்பன் ஆகுது. 30ஆம் தேதி ஏப்ரல் முடியுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 304 ரூபாயில இருந்து 321 ரூபாய் வரையும் இருக்கு அப்பர் சர்க்கியூட்ல. லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 46 ஷேர்ஸ் வருது. அதாவது ரீட்டைல் இருக்கு. ஒரு லாட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,766 ரூபாய் வருது. இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தான், 10 ரூபாய் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 1 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக்கு. இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 2981 கோடி வருது. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ பாத்தீங்கன்னா 2626 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா 354 கோடி. இது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா லிஸ்ட் ஆகுறது 6th மே லிஸ்ட் ஆகும். அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் இருக்காங்களா QIB, அவங்களுக்கு 75% கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15% கொடுத்திருக்காங்க. ரீட்டைலுக்கு 10% கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் இருக்கும், ஏன் ஜென்ரலா 35% வருமே, இது ஏன் 10% அப்படின்னு ரீட்டைல் கேட்பீங்க. இது ஏன்னா ஆஸ் பர் செபி கைட்லைன் லாஸ் மேக்கிங் யூனிட்லாம் 10% தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் சேஃப்கார்ட் பண்றதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் அந்த கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாய்க்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஷேர்ஸ் டோட்டலா அலோகேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரீ இஷ்யூ போஸ்ட் இஷ்யூ இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் தான் மெயினா வைக்கிறாங்க. ப்ரீ இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா 53.71 இருந்து போஸ்ட் இஷ்யூ அப்போ பாத்தீங்கன்னா 41.39 இருக்கும். இதுல 2 ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க. 3வது ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். அவங்களுக்கு க்ளோஸ் 38% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஷேர்ஸை அவங்க விற்கவே இல்லை. ஸோ மீதி இருக்கவங்க கொஞ்சம் விற்கிறாங்க. ஸோ ப்ரீ இஷ்யூ போஸ்ட் இஷ்யூ நாங்க கொடுத்துருக்கோம், பாருங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். அது ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கறது முடியும். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்து எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்ல நல்ல ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்ம்க்கு செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல, அதனால ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா அசெட் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே க்ரோர்ஸ்ல இருக்கு. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அந்த 12 மந்த்ஸ்க்கு பார்ப்போம். ஸோ 2022ல பாத்தீங்கன்னா 408 கோடியா இருக்கு. அது 2023ல 1780 கோடியா இருக்கு. 2024ல 1753 கோடியா இருக்கு. இது அந்த 12 மந்த்ஸோட ஃபினான்ஷியல் இயர். இப்போ 9 மந்த் பீரியட் எப்படின்னு பார்ப்போம். 2023ஓட ஃபினான்ஷியல் 9 மந்த் பீரியட் பாத்தீங்கன்னா 1230 கோடி ரெவென்யூவா இருக்கு. இப்போ 2024 அந்த ஃபினான்ஷியல் இயர் பாத்தீங்கன்னா அவங்க 1578 கோடியா இருக்கு. ஸோ ஒரு 28.32% growth ஆயிருக்கு அந்த 9 மந்த் எண்டர்ல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட பாரோயிங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு கன்சர்னா இருக்கு. பாத்தீங்கன்னா 2022ல 298 crores இருந்துச்சு. 2023ல பாத்தீங்கன்னா 485 crores இருக்கு. 2024ல பாத்தீங்கன்னா 314 crores இருக்கு. இந்த 9 மந்த் எண்டர்ல பாத்தீங்கன்னா 1121 கோடியா இருக்கு. ஸோ பாரோயிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸா பார்க்கலாம் அந்த பீரியட்ல எப்படி இருக்குன்ற. ஸோ இவங்க இதுவரை ப்ராஃபிட்டே பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2022ல பாத்தீங்கன்னா 344 கோடி லாஸ், 2023ல 864 crores லாஸ், 2024ல பாத்தீங்கன்னா 1059 கோடி லாஸ் இருக்கு. இந்த 9 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 577.9 crores லாஸ்ல இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரீட்டைல் போர்ஷன் ஒன்லி 10% கொடுத்துருக்காங்கன்னு. அது எதுனா இது லாஸ் மேக்கிங் யூனிட். ஜிஎம்பி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 22nd ஏப்ரல் பாத்தீங்கன்னா ஒரு 17 ரூபாய்
இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற 26 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இதோட ஜிஎம்பி வந்து வெறும் ரூ. 3 தான் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து பெருசா நமக்கு கிடைக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. பட் வந்து நமக்கு லிஸ்டிங் கெயின் எப்படின்னா அது வந்து நம்ம இது ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது அப்போ எப்படி டிமாண்ட் இருக்கு, எவ்வளோ டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப், அதை பொறுத்து தான் அது மாறும். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம 360 ரேட்டிங்ஸ் பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்றது ஓவராலாக. ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ஒன்லி 2 ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்தவரை. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டே பண்ணல, பாரோயிங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து க்ரோயிங் செக்மெண்ட். அதில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல லீடர்ஸா இருக்காங்க. இவங்க டெக்னாலஜி எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட இன்னவுஸ் டெக்னாலஜி தான். அதே மாதிரி வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ல இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ செக்டர் க்ரோத் பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் வந்து 2 வீலரை பொறுத்தவரை எலக்ட்ரிக் செக்மெண்ட் தான். ஸோ நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கு. டைவர்சிஃபிகேஷன் பார்த்தா இவங்க நல்லா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆக்சசரிஸ் முத கொண்டு மெயின் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இவங்க பண்றாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி R&D எல்லாமே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கம்பெனியா அவங்க வந்துட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன் நான் சொன்ன மாதிரி வந்து 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 300க்கு மேல வருது. லாஸ் மேக்கிங் யூனிட், ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 தான். ஸோ இதுவே ஓலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஐபிஓ வரும்போது அரௌண்ட் வந்து 70 ருபீஸ்ல வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 ருபீஸ்ல தான் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓலா. ஸோ அதனால வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து பெருசா இதுக்கு நான் கொடுக்கல. ஸோ லிஸ்டிங் ஐனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவும் இருக்காது. நான் காமிச்சலிங்களா ஏற்கனவே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஃபிளாட்டா தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். பட் பெருசா லிஸ்டிங் ஐன்லாம் இதுக்கு கிடைக்காது. ஸோ இதை லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபியூச்சர் வந்து நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் 2 வீலர் தான். அதனால வந்து லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மினிமம் லாட் வேணா அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா இது கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க அப்போ வாங்கிக்கலாம். ஆனா ஃபியூச்சர் வந்து இது நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா மேல போகும். எப்போ போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட் காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசிலேஷன்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 months டைம்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே போறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து லாங் டேர்ம்க்கு இதை வச்சுக்கலாம். நீங்க அப்ளை பண்றதா இருந்தா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலும் உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. என்ன அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அதே மாதிரி வந்து இது கீழே போகவும் நான் வந்து ஒரு அக்குமுலேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரிக் 2 வீலர் சொல்லும்போது நம்ம ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் லாங் டேர்ம்ல. என்னுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இது லிஸ்ட் ஆகுது அரௌண்ட் 300ல இருந்து 350 ரேஞ்சில தான் லிஸ்ட் ஆகும். பார்த்து அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.